அவங்க வீட்டில் முதல்ல போய் பார்த்த உடனே உங்களுக்கு பூசணிக்காய் கட்டியிருக்கும். அடுத்து சத்துவ குணம் கொண்டவர்கள் இவர்கள் எப்படிப்பட்ட அந்த பூஜை பொருட்கள் கட்டுவாங்க அப்படின்னா, தேங்காய் கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு சிகப்பு துணியில் அல்லது மஞ்சள் துணியில் நடுவில் தேங்காய் வச்சு அதற்கு உண்டான வெள்ளருக்கு கட்டை, அதற்கு உண்டான மிளகாய் இதெல்லாம் வச்சு அவங்க கட்டியிருப்பாங்க தலைவாசப்படியில். அதுக்கு படிகாரம், கருப்பு கயிறு இதெல்லாம் கூட சேர்த்து அந்த தேங்காயோடு சேர்ந்து வைப்பாங்க. அதே மாதிரி ரஜோகுணம், ராட்சச குணம் அப்படின்னு உடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பூசணிக்காயை அவங்களும் அதே மாதிரி தான் கட்டுவாங்க. சில பேர் அந்த பூசணிக்காயோடு சேர்ந்து எலுமிச்சம்பழமும் சேர்ந்து வைப்பாங்க. அப்படிப்பட்ட குணமுடையவர்கள்லாம் அந்த குணத்தையே நமக்கு பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் எப்போ நம்ம அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு நீங்கள் மாற்றது ரொம்ப ரொம்ப